சேனல் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் வடக்கன்லே டாப் வடக்கன் பற்றிய ஒரு நியூஸ் தான். வச்சு ஆப் அடிச்சிருக்கேன் இறுக்கி. எப்படி இப்படி பப்ளிக்காக பண்ண முடியும்னு தமிழ்நாட்டிலலாம் கற்பனையில் கூட ஒருத்தர் நினச்சி பார்த்துட முடியாது. அந்த மாதிரியான ஒரு செமையான சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசில். நம்ம சின்னஜி ஆட்சியில் காசியாபாத்னு ஒரு நகரம், அது வந்து யூபியில் ஒரு முக்கியமான நகரம்னு வச்சுங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டோனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அண்டார்டிகா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெஸ்ட் ஆர்டிகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த வடிவேல் சொல்லாப்புல பர்கர் இருக்கா, பிஸா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாப்புல. அந்த மாதிரி இந்த மாதிரி நாடெலாம் எங்கடா இருக்குது, இவங்க எல்லாம் ஆடுறா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசியாபாத்தில் ஒரு பங்களா ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வாடகைக்கு ஒருத்தன் வடக்கம் வந்து எடுக்கிறான். ரைட்டா? அவன் யாருன்னா, அவன் ஒரு சங்கி, சந்திராசாமின்னு ஒரு மிகப்பெரிய சர்வதேச திருடன் ஒருத்தர் தான். இவர்களெல்லாம் யார், நம்ம யாரோட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியோட குரு. ஏன்னா சந்திரசேகர்னு முன்னாள் பிரதமர் இருந்தார்ல, ஒரு மாபெரும் அறிவாளி, அவரோட குரு தான் அந்த சந்திராசாமி. இவங்கெல்லாம் ஒரே செட்டு, சந்திராசாமி, மாமாஜி, சந்திரசேகர், சுப்பிரமணிய சாமி. இவங்க 4 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பயங்கரமான ஆட்கள். அதில் அந்த சந்திராசாமிகிட்ட வேலை பார்த்தவன் தான் யார்? அதில் இந்த சந்திராசாமிகிட்ட வேலை பார்த்தவன் தான் ஹர்ஷவர்தன் ஜெயின். ஏன் சந்திராசாமிகிட்ட வேலை பார்த்தீங்கன்னா, சந்திராசாமி இப்போ செத்தே 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது, 7-8 வருஷம் ஆகுது. சாருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 50 கோடி ரூபா மாதிரி வைர வியாபாரியில் ஒரு 50 கோடி ரூபா வைரத்தை ஆட்டையை போட்டு செத்து போயிட்டான். சரியா? இந்த மாதிரியான ஒரு மாபெரும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் தான் சந்திராசாமி. சரியா? இப்படி இருக்கும்போது இந்த சந்திராசாமிகிட்ட வேலை பார்த்தேன் தான் இவன் வரான். காசியாபாத்தில் ஒரு பங்களா வாடகை கிடைக்கிறான். ஒரு 1 லட்ச ரூபா வாடகை பரபரப்பாக வரான். 10க்கு அடுத்து அவர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணி 2 பொம்பளை பிள்ளைங்களை, படித்த பிள்ளைங்களை வேலைக்கு போடுறான். அதை போடுறான் டக்கு டக்குன்னு வர சார் வராருன்னு. யாருன்னா சார் வந்து நாடுகளுடைய, ஒரு நாட்டோட தூதர் கிடையாது, பல நாடுகளோட தூதர். இதை நான் சொன்னேன்ல, லண்டோனியாவுக்கு தூதர் இவர் தான். அதே மாதிரி இந்த இப்போ இது இருக்குல்ல, அண்டார்டிகா மாதிரி யார் இது என்ன வெஸ்ட் ஆர்டிகான்னு, அதுக்கு தூதர் இவர் தான். இப்படி ஒரு 6-7 நாட்டுக்கு இவர் தான் தலைவர் தான் தூதர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆஃபீஸை போட்டு உட்காந்தா இந்த நாடுகள்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம் 7 லட்சம். சும்மா அந்த இது பண்ணுறாங்கல்ல, மெட்ரோவில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, 5000 15,000 சம்பளத்துக்கு 20,000த்துக்கு வரான்ல, இவனுக்கெல்லாம் 5 லட்சம் சம்பளம் இந்த நாடுகளில். ஏன்னா அதுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிங்கன்னா அந்த நாடுகள்லாம் சீல் குத்தி கையெழுத்து போட்டு இவரே பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாராம், விசாலாம் ரெடி பண்ணி. இவர் தான் தூதர், இவர் தானே தூதர். வேறு இந்த ஹர்ஷவர்தன் ஜெயின் இவனே கையெழுத்து போடுவான். டக்குன்னு லண்டோனியா அப்படின்னு ஒரு நாடு, அதோட கார் வெளியில் நிற்கும் கொடியோட, ஏதோ ஒரு கொடியை டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு, அதான் அந்த நாட்டோட கொடின்னு சொல்லி நம்பர் பிளேட்லாம் லண்டோனியான்னு அதிலே போட்டிருக்கோம். இது எப்படி போலீஸ், லோக்கல் போலீஸு கேனத்தனமாக விட்டாங்கன்னு தெரில. இவ்வளோ பெரிய ஒரு தூதரகத்தை ஆரம்பித்து தூதர் இருக்கான்னா அங்கே எவ்வளோ உளவு பிரிவு, எவ்வளோ கேவலமாக எவ்வளோ பின்தங்கி இருக்கான் பாருங்கள் யூபிக்காரன், எவ்வளோ டுபாக்கூராக இருக்காங்க பாருங்கள். காவல்துறை எவ்வளோ இதெல்லாம் வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக எப்படா இந்த ஸ்டேட்டை நடத்துகிறீங்கன்ற மாதிரி. இவங்கெல்லாம் சங்கியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு தூதர், ஒரு அடுத்த செகண்ட் நம்ம ஊர்லலாம் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு குழா கட்டி எதாவது போட்டாலே போலீஸ் வந்துடும். வந்தோடனே யார் என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது பர்மிஷன் வாங்கியிருக்கலாம், என்ன ஏதுன்னு. தூதரகம் வச்சு உட்காந்துருக்கேன். அங்கே கூட உளவு பிரிவு காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்களும் நம்பியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது இப்போ 7-8 பென்ஸ் BMW வெளியில் நிற்குது. ஆனால் தலைவன் தான் 8 கார்லேயும் போகிற தூதர் யார்? ஒரே தலைவன் தான். டிரைவர் வேறு, ஒரு 2 டிரைவர் மட்டும் வேலைக்கு போட்டு, இன்றைக்கி இந்த எஸ்டோனேசியா கார் எடு அப்படின்னா அந்த கார் எடுப்பேன், அந்த BMW போயிடுவாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 தூதர் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்புக்கு காரை வாசலில் நிறுத்தி வச்சுறான், 4-5 கார். ஸோ இது அப்போ 5 தூதர் இங்கே தான் இருக்காங்க போல, இதுதான் ஆஃபீஸ் போல அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தான் டீல் பண்ணுவார். இவர் ஒரு தூதராக டீல் பண்ணுவார். இதில் என்ன பண்ணியிருக்கான், எப்படா இவனுக்கு இவ்வளோ காசு வரும், எப்படி வருமானம் பார்ப்பான்னா, நைஸாக பேப்பரில் விளம்பரம் கூட போட்டிருக்காங்க இவனுக்கு. எப்படிங்க அதை பார்த்து போலீஸ் பிடிக்கலைங்க. கவர்மெண்ட் ஆட்சி நடக்குதா, இல்லை ஆட்சியும் பண்ணுறியா, இல்லை அராஜகம் பண்ணுறியான்ற மாதிரி உத்தரப்பிரதேசில் என்ன தான் கர்மாந்திரம் நடக்குதுன்னு தெரில. இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, எந்த மூஞ்சியை வச்சிட்டிங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு தெரில. சரி அப்படின்னு அந்த தூதரகத்தை நடத்தி என்ன பண்ணிருக்கேன், ஹவாலா வேலையை பூரா பார்த்துருக்கேன். இது வந்து என்னென்னா, ஒரு பக்கம் வேலை வாங்கி தரேன்னு 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி இந்த நாடுகள்லாம் உங்களுக்கு வேலை, இந்த சீல் அடித்து கொடுத்துருவோம், ஒரு மாதத்தில் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க, மாதம் 5 லட்சம் சம்பளம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிடலாம், குடும்பத்தோடு செட்டில் ஆகிடலாம். 5 லட்சம் சம்பளம் ஒரே வருஷத்தில் 10 லட்சமாக மாறும்.
கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் நீன்ற மாதிரி ஆட்டையை போட்டு ஏற்பட்டது காசு வாங்கினது மட்டும் இல்லாமல் ஹவாலா டீலிங் தான் பண்ணியிருக்கேன் மெயினாக. இந்த ஆஃபீஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவிலேருந்து துபாய்க்கு பணத்தை கடத்துறது. இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்தியன் மணியை கொடுத்துட்டிங்கன்னா துபாயில் டாலரை வாங்கிக்கலாம், ஏன்னா இல்லைன்னா ரியாலாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கர்மாந்திரமாக வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு கமிஷன் சொல்லி இந்த ஹவாலா வேலையை பார்த்து அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். ஆஃபீஸை போட்டு ஆள் பிடிக்க வேண்டியது ஒரு 1 கோடி 2 கோடி இந்த துபாயில் பில்டிங் வாங்குகிறேன் வீடு வாங்குறேன்றவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களில் மண்டையை கழுவி அவன்கிட்ட டோட்டலாக வந்து மாற்றி தரேன்னு சொல்லி மொத்தமாக ஆட்டையை போட்டு ஆஃபீஸை மூடிட்டு ஓடிடுறது தான் அவனோட பிளான். ஆனால் அதுக்குள்ளே கடைசியில் என்னென்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக, ஏன்னா இதை பிடிக்கிறது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்றா வரணும். சாதாரண போலீஸுக்கு தெரியாதா? ஒரு காரு தூதரக அட்ரஸோடு போகுதுன்னு இந்த மாதிரி இருக்க நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடும். ஏதாவது ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனோம்னா கூகுளில் டப்புன்னு அடிச்சு போட்டு நான் இந்த ஊரே இல்லை எங்கே போகிறேன் நீ அப்படின்னு கேட்கும். சின்ன பிள்ளைங்க, குழந்த பிள்ளைங்க 6 வயசு 7 வயசில் இருக்க பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடும் இப்படி ஒரு நாடே இல்லைன்னு. முட்டா பசங்க அடித்து பார்த்தாலே இது வந்து என்னென்னா வெஸ்டார்டிக்கான்னு அடித்து பார்த்தாலே கூகுள்லேயே வராது. அப்புறம் எப்படி நான் கொண்டு போய் 5 லட்சம் 10 லட்சத்தை அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்க? இவ்வளோ போலீஸ் சொல்லுங்கள். பார்க்கும்போது என்ன தூதர் பண்ணி எந்த தூதர் நீ அவன்கிட்ட கேட்க வேணாம், பயப்படுவான். போய் ரிசப்ஷனில் கேட்கலாம்ல, எந்த தூதர்மா, யார், இவர் பேர் என்ன, எந்த கண்ட்ரிக்கு தூதர், எங்கே சொல்லு, இந்த பேரை சொல்லுன்னு கூகுளில் அடித்தா தெரிஞ்சு போயிடும். அது ஒரு நாடே இல்லை, இவர் யார் தூதர் கூப்பிட்டு விசாரிக்கணுன்னா நாளே பிடிச்சிக்கிடுவாங்க நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இருந்தால். இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி அது மாதிரியான ஒரு போலீஸில் வச்சு வளைச்சி மொட்டை அடிச்சிருக்கான், ஏகப்பட்ட காசு சாப்பிட்ருக்கான். இதை வந்து இந்த சங்கி மீடியாவில் இருக்காங்கல்ல, நார்த் இந்தியா, சங்கிஸ்தான்னு ஒரு ஊர், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி சங்கிஸ்தான். ஏன்னா அந்த சங்கி நாய், அது சங்கின்றதுனால என்ன பண்ணுறது சங்கிஸ்தான் வேறு வச்சுருக்கு பேர். என்னென்னமோ வச்சு ரப்பர் ஸ்டாம்பு, கோடிக்கணக்கான காசு, டாலர்கள், ஏகப்பட்ட இதை பிடிச்சிருக்கேன். வாட்சே ஒரு 7 8 வாட்ச் பிடிச்சிருக்கேன், கார் ஒரு 10 கார் பிடிச்சேன். எல்லாம் பென்ஸ் BMW தான். எல்லா நாட்டுக்கும் ஒரு கொடி இவனே டிசைன் பண்ணி சைடில் தொங்க விட்டுருந்துருக்கான். ஏதோ ஒரு கொடியை காப்பி அடித்து அதை போட்டு அந்த நாட்டோட பேரை முன்னாடி போட்டு ஏதோ ஒரு டெல்லி நம்பர், ஏதோ ஒரு வண்டி நம்பரை போட்டு ஓட்டி இருந்திருக்கான். இதை போலீஸ் கண்டுபிடிக்கலை. அவ்வளோ லட்சணத்தில் உத்தரப்பிரதேச போலீஸும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டிலலாம் வந்து இங்கே பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ கேவலமாக இந்த சங்கி மீடியாலாம் இந்த காமெடியாக போடுறாங்களா நியூஸ்? எவ்வளோ சீரியஸான விஷயம். ஒரு நாடே இல்லாத நாடை உருவாக்கி அதை அந்த 5 நாட்டுக்கு இவன் தூதர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஹவாலா வேலை பார்த்துருக்கான். இத்தனை பேரை மக்களை ஏமாற்றிருக்கான், காவல்துறை ஏமாற்றிருக்கான். எல்லாம் ஏற்கனவே பீகாரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே திறந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போலீஸ் ஸ்டேஷனுங்க திறந்து அங்கே கட்ட பஞ்சாயத்து துப்பாக்கி கட்ட துப்பாக்கி, சினிமா துப்பாக்கிலாம் வாங்கி அடுக்கி வச்சு அங்கே வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க. இது பீகார். யார், பாண்டேன்னு தம்பி இருக்கார்ல, அவங்க ஊர் அது. நம்ம இவர் கவர்னர் ஊர். அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனு. உத்தரப்பிரதேசில் ஒரு படி மேலே போய் வெளிநாடு தூதரக அலுவலகமே போட்டிருக்காங்க. நல்லா விளங்கும்டா நீங்கள் எல்லாம் ஆட்சி பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இங்கே வேறு ஆட்சி வேறு வரான்னு சொல்லி இந்த எடப்பாடியார் கூட்டணி வேறு போட்டிருக்காரு அவங்களோட. அவங்க ஆட்சி பண்ணாங்கலாம். இந்த ஆட்சி அது என்ன ஆச்சு? கூட்டணி ஆச்சு. நான் பண்ணுறது இவங்களேன்னு தெரில. இப்படி தான் போயிட்டுருக்கு நாடு. இவங்களை நம்பி இங்கேயும் சங்கிகள் சுற்றிட்டு இருக்கான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகான்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே என்ன கூத்து பண்ண போகிறாங்க, இந்த தமிழ்நாட்டை எப்படி நாசக்காடை ஆக்க போகிறாங்க அப்படின்ற நினச்சாலே வயிற்றை கலக்கிற மாதிரியா இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழலில் இவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டை ஆண்டு இங்கே போலி தூதரத்தை போட்டு எத்தனை பேரை முட்டையடிச்சு எத்தனை பேரை தெருவில் விட போகிறாங்களோ. இவனுக்கு ஒரு சீட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கிளவி சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி இவங்கள பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க. என் கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இவங்க பிரச்சாரம் வேறு பண்ணிக்கிட்டு ஊர்வலம் வேறு போயிட்டுருக்காங்க. இந்த எச் ராஜா போன்றவர்கள் வேல்வேல் வெற்றிவேல்னு ஊர்வலம் வேறு போகிறாங்க. இங்கே எல்லாம் மொத்தமாக ஆட்டையை போடுறது. என்னத்தை பண்ணுறது? மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.